ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரோக்கோலியில் வந்து கார்லிக் ப்ரோக்கோலி பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். 2 எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இது 2ல் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வெதும்பல் சூட்டு தண்ணி, வெந்நீல மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு வெதும்பல் சூட் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி. அதில் வந்து இது போட்டுடலாம். எதுக்குன்னா அந்த பூச்சியெல்லாம் சாகிறதுக்காக தான். வந்து 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வெதும்பல் சூடாகணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது தண்ணி. இப்போ ப்ரோக்கோலி வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன், இந்துப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இது பண்ணக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ப்ரௌன் கோழி வந்து இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். பேன் வச்சாச்சு. பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இது பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி அதுவும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ப்ரௌன் கோழி நம்ம எல்லாமே நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது தாளிச்சிடலாம். இப்போ வந்து பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி தான் போட்டிருக்கோம். அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும். இதை பார்த்தீங்களா, கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கோம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. முழு பூண்டு போட்டதுனால கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பூண்டையும் முழுசாக போட்டிருக்கேன்னா அது வந்து இது நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி போடுறாங்க.
சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கலருக்காக கேசரி பவுடர் போடுறோம். टोमेटो सॉस, चिल्ली सॉस, सोया सॉस நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சாஸெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ வந்து பொரிச்சு வச்சுருக்க ப்ரௌன் கோழி போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ கொத்தமல்லி இலை வந்து அப்படியே தூவிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், கார்லிக் ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் மாற்றி வச்சிடலாம். பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் பாட்டியும் கார்லிக் ப்ரோக்கோலி செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்டிங்காக எடுத்துருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா டேஸ்ட் ரைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.